காய் இருக்குது. பனானா அளவுக்கு நீட்டமாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. சீத்தாப்பழம் சிகப்பு கலராக இருக்கும் இல்லைங்களா, அந்த சீத்தா மரம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். பூ பூத்துச்சு பாருங்க. குட்டி குட்டி மிளகாதா தெரியுதா? நீ செஞ்சுட்டு தக்காளி சோத்தை தின்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொண்டு வா. இது வந்து சீரக பொடி, ஓமத்தை நல்லா நசுக்கி விட்டு இப்படி தேய்ச்சி விட்டு ரெடியாச்சு. இப்படி தான் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம காட்டில் வந்து எந்தெந்த செடிங்க புதுசாக காய் வச்சிருக்குதுங்க, புது ரகம் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வாங்க போகலாம். அன்னைக்கு நம்ம கட்டி விட்டு தக்காளி செடி பாருங்க, இப்போ எப்படி அவ்வளோ அருமையாக காய் காய்க்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு காய் ஒரே செடி தான் வருஷம் சூப்பராக காய்க்குது. ஆனால் தப்பு செடி இதுக்கு பேர். தப்பு செடினா நம்ம விதை போடாமல் அதுவாக முளைக்கிறதுக்கு பேர் தான் தப்பு செடி. என்னமா பேர் தப்பு செடி, ரைட்டு செடின்ட்டு? அது இந்த கிராமத்தில் அப்படியே சொல்ல தப்பு செடி இதுக்கு பேர். ஆனால் நம்ம வச்சு காய்க்கிறத விட இப்படி தானாக உளுந்து முளைச்சி காய்க்கிற செடி நிறைய காய் வைக்கும். புரியுதா? போலாமா? எனக்கு இங்கே உள்ளே வந்தோன்னே பிச்சுக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் பாரு, இங்கே ஒரு மஞ்சள் கலர் தக்காளி, அங்கே ஒரு மஞ்சள் கலர் தக்காளி, அங்கே ஒரு மஞ்சள் கலர் தக்காளி, காடு ஃபுல்லாக மஞ்சள் கலர் தக்காளி காய்ச்சி கிடக்குது. தப்பு செடியாது அதுங்களா உளுந்து முளைச்சிக்கிறது தான், விதை உளுந்து முளைக்கிறது தான். இது பறிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை, தானாக உளுந்து முளைச்சி கிடக்குதுங்க. காட்டாமேனிக்கு இப்போ தக்காளி கிடக்குதுன்னு பாருங்களேன். தப்பு செடி நீ வச்சா அது ரைட்டு செடி, நான் வச்சா கரெக்டு செடி. நான் ஒரு செடி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். இந்த சப்போட்டா செடி தான். இது வந்து பனானா சப்போட்டான்னு சொல்லி வாங்கி வச்சேன். இது பாருங்க இப்போ காய் வச்சிருச்சு. பனானா சப்போட்டான்னு சொல்லி வாங்கி தான் வச்சேன். ஆனால் நீட்டமாக காய் இருக்குது. பனானா அளவுக்கு நீட்டமாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்தா வேணா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை. பனானா சப்போட்டானா வால் சப்போட்டா மாதிரி நீட்டமாக இருக்குது. மற்ற வால் சப்போட்டா மாதிரி நீட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மரம் நல்லா முத்தி பெரிய மரமாக இருக்கும்போது வேணால் பனானா சப்போட்டா வந்து நீட்டமாக காய் நல்லா பனானா அளவுக்கு காய்க்குமோ அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்படி சொல்லி ஒரு நல்ல நர்சரியில் தான் வாங்கி வச்சேன். நல்ல பேராக இருக்கிற நர்சரியில் தான் வாங்கி வச்சேன். நல்லா, ஏன்னா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அதனால நம்பிக்கை இருக்குது எனக்கு இது பனானா சப்போட்டா வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டைம் காய் வச்சுருக்குது, எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. நல்லா இனிப்பாக இருந்தால் சரி, அதுவே சந்தோஷம். பாருங்கள் பூ எத்தனை வச்சுருக்குதுன்னு தெரியுதா? இதில் கிளையில பூ, இதில் கிளையில பூ, நிறைய கிளையில பாருங்க. இதெல்லாம் பூ தான். பூவும் இருக்குது, காயும் இருக்குது. வாங்கிட்டு வந்து வச்சு இப்போது 2 வருஷம் ஆச்சு. ஓகேவா? சூப்பர். அப்புறம் நான் இன்னொரு குட்டி மிளகா காட்டுறேன்னு சொன்னேன்ல, பச்சை சிவப்பு பழுத்தது காட்டுறவாங்க. இது ஒரு சீத்தாப்பழம் சிகப்பு கலராக இருக்கும் இல்லைங்களா, அந்த சீத்தா மரம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். பூ பூத்துருச்சு பாருங்க, சூப்பராக பூத்துருக்குது. காய்க்கும் போது பார்க்கலாம் எப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு. ரெட் கலரில் காய்க்குதுன்னு சொன்னாங்க. சிகப்பு சீத்தான்னு சொன்னாங்க. பார்க்கலாம் சிகப்பு கலர் காய்க்குதா பச்சை கலர் காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நிறைய பூ வச்சிருக்குது. ஓகே, இதுதானா? இது வந்து என்ன கும்காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சி மல்பெரி வச்சிருக்குமா? எந்த பட்டாம்பூச்சி? இதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ செத்து போச்சா? ஐயா இது என்னன்னு தெரியலையே, தொட்டுட்டாங்க. இது வந்து ஃபிங்கர் லெமன், இது நல்லா நீட்டமாக அப்படி இருக்கும். இதுதான் இந்த கூடு, பட்டாம்பூச்சி கூடு. இது வந்து நம்ம சாலட்டு அப்புறமேட்டு அந்த அது என்னன்னா அப்படி ராவா சாப்பிடுவாங்களா, அது பேர் என்ன வருஷம்? சாலட் தான். அதில் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க, வெஜிடபிள் சாலட். அதில் வச்சு சாப்பிட்ற லெமன் தான் இது. அப்படியே நம்ம வந்து தோலோடு அப்படியே சாப்பிட்றலாம். அந்த லெமன் தான் இது. நல்லா நீட்டமாக இருக்கும். நிறைய மொக்கு வச்சுருக்குது பாருங்களேன். தெரியுதா வருஷா? காய் ஃபுல்லாக, செடி ஃபுல்லாக வெறும் மொக்கா வச்சுருக்குது. இதுக்கு பேர் கும்கட்
கும்கட்டை என்னமோ சொல்லுவாங்க. முதல்ல ஆரஞ்சு தான், லெமன் மாதிரி நீட்டமாக இருக்கும். சரிங்களா, நான் எனக்கு பேர் அவ்வளோக்கு வந்து மறந்து போச்சு. நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் ஞாபகமா. ஓகே, இதுவும் நிறைய காய் வச்சுருக்குது. இப்போ நல்லா வசந்த காலம், நல்லா நிறைய செடிகள் எல்லாம் பூக்களும் காய்களுமா வச்சிட்ருக்குறாங்க. ஓகே, இதுவும் ஒரு ஆரஞ்சு தான். இதுவும் ஒரு ஏகப்பட்ட மொக்கு வச்சிருக்குது. ஆனால் இது என்ன கலர் காய்க்குது, என்ன எப்படி காய்க்குன்னே தெரியல எனக்கு. இதுதான் மிளகாவா? இதுதான் மிளகா போகிறேன். குட்டி குட்டி மிளகாதா தெரியுதா? இந்த ஈச்சம்பழம் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது பாரு. மூக்குத்தி ஆகிற மாதிரி இருக்கு. ஆமாம், மூக்குத்தி ஆகிறதான். ஆமாம், கரெக்டு. குட்டி குட்டியாக பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் நான் போடும்போது இத்தினூண்டு போட்டேன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் காய்க்கும் போது இத்தினூண்டு அழகாக காய்ச்சிருக்குது மிளகா. அது வந்து நல்லா உருண்டையாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய உருண்டை. இதெல்லாம் எதுக்கு போடுறதுனே தெரியல. வியாபாரசா இத்தினூண்டுக்குது. காரம் பத்துமா? காரம் எடுக்குமா தெரியலையே. நம்ம ரசத்துக்கு போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் நான். அதுலேருந்து போட்டது தான் இந்த விதைகள். ஆனால் இவ்வளோ குட்டியை நான் விதையே போடலை. ஆனால் எப்படி இப்படி இவ்வளோ குட்டி குட்டியாக காய்க்குதுன்னு தெரியல. ஓகே, போகலாமா? எல்லாமே பறிச்சிட்டேன் பாரு. மிளகா, குட்டி மிளகா, அதுக்கப்புறம் நம்ம குண்டு மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, தலைக்கு பூசுறதுக்கு மருதாணி, அவ்வளோதான். போகலாம் வீட்டுக்கு. நாளைக்கு வந்து செகப்பு கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நிறையா இருக்குது தோட்டத்தில். ஓகே, வா. இன்னும் இருக்கிற மற்ற செடிங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே நாளில் பார்த்துட்டோமாக்கா அப்புறமேட்டு போர் அடிச்சிடும். அங்கே பாருங்க, இதில் வந்து காக்கா கூட்டுங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்களா, அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அது பாருங்க ஃபுல்லாக போர்ட்டிக்கோ ஃபுல்லாக மூடியாச்சு. அப்படி திரும்பி பேசினா எப்படி கேட்கும்? இப்படி தான் திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே அந்த போர்ட்டிக்கோ ஓப்பனாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஓப்பனாக இருந்த போர்ட்டிக்கோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுதான் இந்த ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்டே இருந்துச்சு வீட்டில். அதனால தான் ஒரே சத்தமாக இருந்துச்சு. சரி, வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து நைட் டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம்னாக்கா, தோசை, மசால் தோசை தான் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் வர்ஷாக்கும் விகாஸுக்கும் என்ன கேட்டாங்க, சப்பாத்தியில் ஸ்டஃபிங் வைக்கிறோம் இல்லைங்களா, அது கேட்டாங்க. சரி, மசால் தோசை செஞ்சோமா அதையவே சப்பாத்திக்குள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்து மசாலுக்கு என்ன தேவையோ அதை செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியானது. வர்ஷா மாதிரி வினிஷா மாதிரி புதுசாக கற்றுக்கிற பொண்ணுங்களாம் இதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கடைகளில் விற்கிற மசால். எப்படிங்க? இது மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சு இப்படி மசிச்சிக்கலாம். ஈஸியானது. நிறைய பொருள்லாம் போட வேண்டியதில்லை. ரொம்ப கம்மியான பொருட்கள் போட்டு ஈஸியாக பிரட்டி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைக்கி. இப்படி நல்லா பூவாட்டம் வெந்துடணும் கிழங்கு. அப்போ தான் மசியும். அதையும் ரொம்ப கொலன்னு மசிக்கக்கூடாது. அப்படியே வந்து ஒன்றுக்கும் பாதியமாக மசிச்சமாக்கா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? வாங்க போய் தாளிச்சிடலாம். தாளிச்சிடலாமா? நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. வாட்ச் இல்லை, வாட். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றணும்னால டார்ச்சராக இருக்கு. கிண்டல் அடிக்கிறீங்களா? இவங்க வந்து உடனே வேலையை விட்டு வாண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க எதை சொல்லுங்க மேம். வர்ஷா, நீங்க வந்து காலைல போட வேண்டிய போஸ்ட்ல நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஏன் வர்ஷா? அது நீங்க ஆல்டர் பண்ணிருங்க. ஓகேவா? யா டு இட் டு இட். சரி, 2 பேரும் கிண்டல் அடிக்கிறீங்க. நீ உடனே வான்னு சொன்னா வந்துட முடியுமா? அப்படியே அவங்க நோட்டீஸ் பீரியட் ரன் பண்ணுவாங்க. முன்னாலே தான் நீ வேண்டாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டா பேப்பர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க இப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே தான் பண்ண சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்களை பிடிச்சி ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க என்னோட இதுல. நான் வந்து கிரியேட்டிவ் ஹெட். சரியா? எண்ணெய் காயில போடு. எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு
பச்சை மிளகா போடுவேன். இது 3 நம்ம போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்களேன், வெடிக்க போதுனா பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தடிமனாவும் கட் பண்ணிக்கணும், ரொம்ப சன்னமா கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. கருவேப்பிலை பிச்சுட்டு வந்துட்டீங்களா? பிச்சு வந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல போட தேவையில்லை எந்த பொருளும். தக்காளி வேற எதுவும் தேவையில்லை. ஆமா, எனக்கு தக்காளி எல்லாம் ஐ டோன்ட் லைக். ஆமா, இது மசாலா தான், இது மட்டும் தான் போடணும். ஓகே, கொஞ்சம் மஞ்சள் கூட போடுவாங்க, அது வணக்கும் போது போடுவாங்க. ஏடி எனக்கு தெரியுது பாத்தீங்களா? ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து கடைசியா புளி இருக்குது. இல்ல வேண்டாம் எலுமிச்சை பழம் எனக்கு பிடிக்காது. கடைசியா புளி இல்ல எனக்கு பிடிக்காது. சரி வேணாம், ஆனா எலுமிச்சை பழம் கடைசியா போட்டுக்கங்க. இப்ப பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு இப்படி வதக்கலாம். நமக்கு இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா ஒன்றுக்கும் பதியாக இருந்தால் போதும். இப்போ மஞ்சத்தூள் அதை நீங்கள் வதக்கிறேன், கரண்டி எடுத்துக்கிறேன். கரண்டி விட்டுட்டேன். உப்பு போடலையாமா? போடணும். இதே 2 வீடியோ எடுக்கும், நமக்கு எப்போ உப்பு போடணுங்கிறது தெரியுது பற்றியே வச்சா. அதுதான் சமையல். எனக்கு சமைக்க தெரியும். நான் சென்னையில இருந்தப்ப நானே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சமைச்சுதான் வந்துருச்சு. இது வந்து என் ஹாஸ்டல் மெட்ஸ். இருடி, ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பேக் பண்றேன். உப்பு. ஓகே. அண்ணா தண்ணி கொஞ்சம் பண்ண கொடு. ஓகே, நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில இருக்கும்போது இது செஞ்சு சாப்பிட்டுருக்குமா? நீ செஞ்சு சாப்பிட்டு வருஷா, ஆனா நீ குறுக்குறீங்க செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களா? அதுதான் மேட்டர். நல்லா இருக்கும். இப்ப தண்ணி கொஞ்சம் ஊத்திடலாம். நான் ஆபீஸ்ல செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுப்பேனா, அதெல்லாம் பயந்து ஓடிடுவாங்கம்மா என் சமையல். நான் என்ன பண்ணுவேன், நான் சமைச்சு கொண்டு வந்து அதை அவங்க கையில கொடுத்து அவங்க வீட்டு சாப்பாடு நான் பிடி என்ன தெரியுமா பண்ணாங்க எல்லாரும்? என்ன தெரியுமா பண்ணாங்க? ரொம்ப சீரியஸாக வந்து வருஷா இந்த மாதிரி எனக்கு வந்து உன் சமையலில் அந்த தக்காளி சாதம் அன்னைக்கு செஞ்சல, அது மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வரையா அப்படின்னா. ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை இந்த மேனேஜர் என்னை பயங்கரமாக திட்டான், அவனை வந்துட்டு 2 நாளைக்கு வயிற்றாலப்பா வச்சு சாவடிக்கணும், அதனால நீ செஞ்சுட்டு தக்காளி சாதத்தை தின்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொண்டு வா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, தக்காளி என்ன 2 கிலோனாலும் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு மன கஷ்டத்துக்கு அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, முருகனங்கன்ட்டு அதெல்லாம் எடுத்து வாயில போட்டு வேகமாமா சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, நான் மோர் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருப்பேன், சூப்பரா இருக்கு, அது உப்புமான்னு வருமா? யா சோத்துல எதுக்கு உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வரோம் அது அப்படின்னா, இல்ல வித்தியாசமா செய்யுள்ள பிள்ளைங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிறாங்களா? ஆமா, அவங்களாம் உங்ககிட்ட நல்லா சமைச்சாடி, நான் செஞ்சு கத்து கொடுத்தேன்ல, நல்லா சமைச்சா 2-3 நாள் சமைச்சா, அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வரதே இல்லை சமையல் கட்டு பக்கத்துல. சரி, இப்ப நம்ம அந்த உருளைக்கிழங்க போட்டுக்கணும். அவ்வளவுதான், போட்டு நல்லா கிளறி கொடுத்தோமாக்க நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும். சரியா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இது போடணும், லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விடணும். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டோமாக்கா முடிஞ்சது வேலை. எனக்கு லெமன் வேணாமா? சரி, உங்களுக்கு வேணாங்கிறதுனால புரியல நான், ஆனால் நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வருஷம். இதில் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்ட முடிய இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். கொத்தமல்லி தழை கொண்டு வரேன். இப்போ நான் மேத்தி சப்பாத்தி தான் செய்யலாம் அப்படின்ட்டு. மேத்தி சப்பாத்தி, மெகந்தி சப்பாத்தி இல்லடா டே, ஏன்டா நீயே என்ன காது கேக்க? வெந்தய கீரை சப்பாத்தி. ஓகே, அத மேல மீசாவும் நிறைய வச்சிருந்தாளுங்களா, கீழே நானும் வெந்தய கீரை போட்டுதுன்னா நிறைய கீரை பறிச்சேன். அதனால சும்மா நம்ம கீரை பருப்பு கீரையே கிடையிறதுக்கு கொஞ்சம் சப்பாத்திலையும் போட்டு சப்பாத்தியே சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மாவு அதுக்கு தான் பிணைய போறேன். நிறைய பேர் வந்து இந்த கீரையை அப்படியே வந்து இப்படி கட் பண்ணி போட்டு சப்பாத்தியில வந்து தோசையா சுட்டுறாங்க. ஆனால் நான் வந்து சும்மா ஒரு ட்ரிப்பு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவா பிணைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ராவா போடுறத விட ஒரு ட்ரிப்பு ஒரு வதக்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல். அதனால அது மாதிரி வதக்கிட்டு போட போறேன்.
இவ்வளோ வந்து கீரையை நல்லா கட் பண்ணிட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு போட்டு அப்படியே பிணைஞ்சிக்கலாம். நம்ம இல்லாமல் அப்படியே நீங்கள் போட்டு பிணைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. எனக்கு அது வந்து கொஞ்சம் அது பிடிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வானலை போட்டு ஒரு வதக்கிடுறேன். சிம்பிளாக ஒரு விஷயத்தை பண்ண பிடிக்காது, அதுவே எப்படி காம்ப்ளிகேட் கஷ்டப்படுத்தி பண்ணுறதா இல்லை? இது ஏன்னு சொல்லிட்டா, நாங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கும் போது, சுமதி நான்வெஜ்ஜாக இருக்கும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்காது. வெஜிடேரியனா மாறனால எங்க அம்மா சாப்பிட்றதுக்காகவே நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க அப்பாவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அவருக்கு வந்து ஒரு பருப்பு குழம்பு, அப்புறம் வந்து பருப்பு குழம்பு ரசம். அது ரசம் வந்து எங்க அம்மாக்கு அப்ப ஒழுங்கா வைக்க தெரியாது. அதனால எங்க ஆயா வீட்டுல இருந்து வந்துரும். அம்மா வச்ச ரசம் தான் பிடிக்கும். பருப்பு ரசம், கொள்ளு ரசம் எங்க அம்மா சூப்பரா வைப்பாங்க. அந்த சாதா புளி ரசம் மட்டும் எங்க அம்மாக்கு வரவே வராது. அப்புறம் அதனால இப்பெல்லாம் வந்து நானும் சைவமா ஆனதுனாலதான் வந்து அதுக்கே எங்க வீட்டுக்காரர் சைவமா மாற வச்சுட்டாரு. வகை வகையா வித்தியாசமா செய்வாங்க. சைவத்துக்கு நம்ம நிறைய செய்ய வேண்டியதா போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஏன்னா எங்க அம்மா வந்து வெரைட்டியா சாப்பிட்டு பழகிட்டாங்க. வந்து ஒரே வெரைட்டில சாப்பிட முடியாது, அதுதான் காரணம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரு வதக்கலாம். வாசமா இருக்குல்ல எந்திக்கிறது வதக்கணுது. அவ்வளோதான், எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு வதக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே பார்க்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். என்ன நிறைய டிஷ் இப்படா ஸ்கூலுக்கு இப்போ யோசிக்கும் போது ஒன்று கூட ஞாபகத்துக்காகாது. எழுந்துட்டு இது வந்து சீரக பொடி, ஓமத்தை நல்லா நசுக்கி விட்டு இப்படி தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஓமமும் சீரக பொடியும், கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தயிர். ஓகேவா? நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம எப்பவும் போல் பிணைஞ்சிக்கலாம். இதில் எள்ளு இருந்தால் எள்ளு கூட போட்டுங்க, வெள்ளை எள்ளு இருந்தால் போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மாவை பிணைஞ்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், மேத்தி சப்பாத்தி ரெடி. பிணைஞ்சி சுட்டமாக்கா இதுதான் மேத்தி சப்பாத்திங்க. எங்க அம்மா வகை வகையா சப்பாத்தி. இது வந்து மேத்தி சப்பாத்தி, இது வந்து சாதா சப்பாத்தி, இது வந்து இது மேத்தி சப்பாத்தி கட்டில மசாலா சப்பாத்தி. இப்ப மேத்தி மசாலா சப்பாத்தி. ஒரு மேத்தி மட்டும் போடு. என்ன எங்க அம்மா வந்து தோசை, மசாலா தோசைக்கு பார்ப்போம். எங்க அம்மா வந்து எப்படி சொல்லுவாங்க கிச்சனை பத்தி, கிச்சன் வந்து ஒரு லெபார்டரி, நம்ம ஆய்வு செய்வோம் ஒவ்வொரு டிஷ் வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்தா நாம சாப்பிடலாம், நல்லா நாம தான் சாப்பிடுவோம். நமக்கு இல்ல, நல்லா இருந்தா நாம சாப்பிடலாம், நல்லா இல்லாட்டினா மாடு சாப்பிடலாம். எப்படி நம்ம வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மாடு இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. மாடு இல்லாதீங்கன்னா அவங்களே சாப்பிட்டாங்க, வேற வழியே இல்லை. எப்படி அம்மா சொல்லிச்சுங்க. இந்த வருஷம் நீங்க தான் டயட்ல இருக்காங்க. நீங்க பேசுற மாதிரி பேசுங்க. மஞ்சள் பார்த்தீங்களா, டெய்லிக்கு இந்த மாதிரி காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் மழை வர மாதிரி இருந்தால் எடுத்து இப்படி உட்டை கட்டி எல்லாத்தையும் மூடி வச்சிடுறோம். ஏன்னா வானம் அப்படியே வெட்டா போட்டுட்டு இருக்குது, மழை வர மாதிரி. அதுக்கு தான் வந்து காய மூடி வச்சிட்டோம். ஓரளவுக்கு காஞ்சி இல்லைங்க, நல்ல இப்படி தான் இருக்குது பாருங்க. நசுக்குன்னா அப்படியே நசுங்குது, கல்லாட்டம் ஆகி போயிடும், அப்படியே இரும்பாட்டம் ஆயிரும். அந்தளவுக்கு காயணும், சுக்காட்டம் காயணும். அப்படியே இன்னும் காயவே இல்லை. இங்கே இடையில தென்னை மரத்துங்களுக்கு இடையில பப்பாளி மரம் வச்சேன். குட்டி குட்டி பப்பாளி மரம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே வந்து காய் வச்சிருச்சு. நம்ம ஒரு பப்பாளி பழத்தை பறிச்சிடலாம். கொஞ்சம் செவந்துக்குச்சு பப்பாளி, போதும் இந்தளவுக்கு செவந்தாச்சுன்னா. ஆனால் பப்பாளி பழம் பறிச்சிடலாம்ல, கொஞ்சம் செவப்பாயிடுச்சு அண்ணே. கொஞ்சம் பழமாகட்டும், அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படிங்கிறது.
இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, செவக்கட்டும். அண்ணா இது என்ன கிழங்கு இது? இது இது வேர்க்கிழங்கு. தாய் மஞ்சள் இல்லைண்ணா, வேர்க்கிழங்கு. இது அப்படியே மிஷினில் ஓட்டி விட்டு அந்த வேரெல்லாம் உதிர்ந்து போயிருந்துட்டாங்க. ஆமாம், அப்படியே ஓடி போய் எல்லாம் உதிர்ந்துடும் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், எல்லா மஞ்சளையுமே எடுத்து உட்டை கட்டியாச்சு. அதுக்கு படுதாவும் போட்டு மூடியாச்சு. இப்படி தான் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம அதை பாதுகாப்பு பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். ஆனாலும் இப்படிலாம் ரெடி பண்ணாலுமே ஒரு சிலர் என்னங்கிறாங்க, ஆர்கானிக்கா இது பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உண்மைக்கு வந்து எப்போவுமே வந்து காலமே இல்லை. அதுக்கு நாங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்கிறோங்கிறத நேரடியாக நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுறோம். இதுக்கு மேலேயும் வந்து இது வந்து ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டால் அதை நீங்களே வந்து விளைவிச்சிக்கிறது தான் உத்தமம். எப்படிங்க, வேறு என்ன பண்ண முடியும் நாங்கள், சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.